முரளி வணக்கம், நான் பேசுறது கேக்குதா முரளி? முரளி நான் பேசுறது உங்களுக்கு கேக்குதா? கனெக்ட் பண்ணுங்கப்பா. முரளி நீங்க மியூட் போட்டிருக்கீங்க, ஓபன் பண்ணுங்க. கேக்குதா முரளி? கனெக்ட் ஆயிடுச்சு. எனக்கு பேக்ரவுண்ட் மியூசிக் கேட்டுக்கிட்டே இருக்கு. அப்படியா? லூப்ல கேக்குதா உங்களுக்கு? ஆமா, அது கேட்டுக்கிட்டே இருக்கு இன்னும் அந்த நீங்க டைட்டில் மியூசிக். சரி முரளி, இந்த 26/12/2025 அன்று ஹானரபிள் ஜஸ்டிஸ் எஸ்.எம். சுப்பிரமணியனுடைய இந்த காமன் ஆர்டர் என்ன சொல்லி இருக்கு அப்படிங்கறது எங்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்களேன். என்ன பிரச்சனை? 8/2024 நீதியரசர் எஸ்.எம். சுப்பிரமணியம் இதே மாதிரி சவுக்கு சங்கரின் அம்மா இன்னும் தொடுத்த இன்னொரு எச்சிபி வழக்கில் ஒரு உத்தரவு பிறப்பிக்கிறார். நான் கேக்குதா சார்? எக்கோ வருது. கேக்குது முரளி, உங்களுக்கு எக்கோ கேக்குதா? இப்ப பரவாயில்ல. இல்ல திரும்ப ஓகே இருக்கு நினைக்கிறேன். லைட்டா அதை அட்ஜஸ்ட் பண்ண சொல்லுங்க. சோ அந்த 9/8/2024 பிறப்பிக்கும் ஆர்டர் வந்து ஒரு குண்டாஸ் வந்து, அதாவது இந்த பிரிவென்டிவ் டீடைல்ஸ்ல வந்து எதிர்த்து தான் அவர் வந்து உத்தரவு பிறப்பிக்கிறார். சரி, அது பிறப்பித்த இந்த கேஸ்ல சொல்லியிருக்காரு. இந்த ஆர்டர்ல நான் பிறப்பித்து 2 நாள்ல 12ஆம் தேதி திரும்ப இன்னொரு டீடைல்ஸ் போடுறீங்க அவர் மேல. அது அப்புறம் உச்ச நீதிமன்றம் எடுத்து செல்கிறார். அங்க உச்ச நீதிமன்றத்துல நீதியரசர்கள் ஆர்டர் போறதுக்கு முன்னாடி நீங்களே அதை வாபஸ் வாங்கிட்டு திரும்ப வந்துடுறீங்க. இதெல்லாம் பார்க்கும் பொழுதுதான் எனக்கு சந்தேகம் வருகிறது. ஒன்று. 2வது 8/9 அந்த 2024 அவர் போட்ட ஆர்டரை இதே சவுக்கு சங்கரின் அம்மா அப்பா போட்ட கேஸ் தான் அதுவும். அதுல அந்த ஆர்டர்ல என்ன பண்றாருன்னா 50 பேஜ் என்னமோ அந்த ஆர்டர் 54 பேஜ் அந்த பேஜ்ல சில பாகங்களை ஹைலைட் பண்ணுகிறார். கருத்து சுதந்திரம் என்றால் என்ன, அதை நீங்கள் ஏன் பின்பற்ற வேண்டும், ஒரு ஜனநாயக நாட்டில் நீங்கள் கருத்து சுதந்திரத்தின் என்ன சொல்றது புறவலையை ரசித்து விட்டீர்கள் என்றால் ஜனநாயகமே அற்று போய்விடும் அப்படின்னு சொல்றாரு. கிட்டத்தட்ட தமிழக காவல்துறைக்கும் தமிழக அரசுக்கும் அந்த தீர்ப்பின் மூலம் கிளாஸ் எடுத்தார் எஸ்.எம். சுப்பிரமணியம் என்றுதான் சொல்ல வேண்டும். அதனாலதான் இந்த வாட்டி ஆர்டர் போடும் பொழுது மிக கடுமையாக அவர் வந்து சில விஷயங்களே எடுத்து வைத்தார். அந்த தொடர்ச்சி தான் இது. சோ அவருக்கு கோபம் வந்ததுக்கு காரணமே ஏற்கனவே போட்ட ஆர்டரை கூட நீங்க ஒழுங்கா படிக்காம திரும்ப திரும்ப அதே தவறுகளை செய்து வருகிறீர்கள். ஒருத்த வந்து யூடியூப்ல வீடியோ போடுறான்னா அதை பார்க்கிற ஒரு 3 பேருக்கு 3 விதமான அபிப்பிராயங்கள் இருக்கும். அந்த அவனுடைய போடுற வீடியோ சரி என்று சொல்வான். பி அவன் போடும் வீடியோவில் பாதிதான் சரி பாதி தவறு என்று சொல்வான். சி அவன் போடும் வீடியோ சரியில்லை, எனக்கு பிடிக்கவில்லை, இல்ல வந்து அனைத்தும் பொய் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி 3 பேருக்கும் 3 விதமான அபிப்பிராயங்கள் இருக்கும். ஆனா ஒரு அரசு என்பது இப்படிப்பட்ட அபிப்பிராயங்களை வெளிப்படுத்தும் அந்த யார் பேசினாரோ அவரை நோக்கி நீங்கள் சென்றீர்கள் என்றால் அதுதான் ஜனநாயகத்துக்கு எதிராக கேடு அப்படிங்கிறார். இதே வந்து நான் இன்னொரு விஷயம் சொன்னோம். சல்மான் ருஷ்டி வந்து ஒரு நாவல் வெளியிட்டாரு. அந்த நாவலை பார்த்துட்டு அவர் மேல வந்து ஃபத்வா கொடுக்கப்பட்டது, அவரை வந்து கொலை செய்ய வேண்டும் என்று. அப்போது அவர் சொன்னதும் இதேதான். லட்சக்கணக்கான புத்தகங்கள் இருக்கின்றன மார்க்கெட். அப்படி இருக்கும் பொழுது என் புத்தகத்தை ஏன் படிக்கிறீர்கள்? பிடிக்க வேண்டியதெல்லாம் தாண்டி போகல. அதை எதுக்கு படிச்சுட்டு நீங்க வந்து என்ன வந்து கொள்ளணும்னு சொல்றீங்கன்னா அவரும் கேட்டார். அதே தொழில் தான் இவரு சொல்றாரு. இன்றைக்கு இந்த சமூக வலைதள இந்த மாதிரி சோசியல் மீடியா இந்த அளவு இன்ஃபுளுன்ஸ் ஆகி நம்ம ஒவ்வொருவர் கையிலும் போனாக ஒரு என்ன சொல்றது போனே வந்து ஒரு டிவி சேனல் மாதிரி ஆகிவிட்டதால் பலருக்கும் பல கருத்துக்கள் இருக்கும். அவங்க ஒவ்வொன்றையும் நீ கட்டுப்படுத்த முடியாது. அப்ப என்ன சொல்றாங்கன்னா இந்த மாதிரி ஒரு கருத்து ஒருத்தர் சொல்லும் பொழுது இல்ல டெய்லி வீடியோ போடும் பொழுது அவர் போடும் வீடியோவால் லா அண்ட் ஆர்டர் பிரச்சனை வருகிறதா, மக்களுக்கு ஏதாவது பாதிப்பு வருகிறதா, அதனால் சமூகத்தில் ஏதாவது ஒரு பெரிய ஒரு கலவரம் வருகிறது என்றால் அப்போது அவருக்கு தண்டனை நீ கொடுக்க வேண்டும். இந்த வழக்கில் கூட நீ வந்து வழக்கு தொடுப்பதில் அவர் வந்து தடை சொல்லவில்லை, வழக்கு தொடுக்கத்தான் சொல்கிறார். ஆனா அதை வந்து டியூ ப்ராசஸ்ல கொண்டு போ. எதுக்கு எடுத்தாலும் புசுக்குன்னு எதுக்கு அரெஸ்ட் பண்ணி உள்ள கொண்டு போய் வைக்க. இந்த விஷயத்துல 2-3 விஷயம். ஒண்ணு, அவருக்கு வந்து இந்த உடல் ரீதியா வந்து அவருக்கு சில பிரச்சனைகள் இருக்கு. ஒண்ணு வந்து ஸ்டென்ட் வச்சிருக்காரு. 2வது வந்து அவருக்கு டயபெட்டிக் பேஷண்ட். அப்படி இருக்கும் பொழுது அது உங்களுக்கு புலனை பத்தி சொல்லணும்னா அங்க சரியான மருந்துகள் எல்லாம் கொடுக்க மாட்டாங்க. இங்க இருந்து மருந்து கொண்டு போனா கூட அதை முடக்கிட்டு அவங்க மருந்து தான் கொடுப்பாங்க. அங்க இருக்க டாக்டர் தான் அவங்கள பார்க்கணும். இந்த மாதிரி பலவிதமான குறைகள் புலனில் இருக்கின்றன.
ஒரு நல்ல மருந்து கொடுத்தீங்கன்னா அந்த மருந்தை போயே சேராது, அதையும் ஆட்டையே போடுற ஆளுங்களா இருக்காங்க. ஆர்டர் So, காப்பி. இப்படிப்பட்ட விஷயங்கள் அங்க நடப்பதால் இத பத்தி எல்லாம் வந்து இப்போ யோசிச்சுதான் இந்த மாதிரி ஒரு அதுவும் உடல்நிலை குறைவாக இருப்பவரை. அதுல இன்னொரு விஷயம் சொல்றாரு, என்னன்னா சைதாப்பேட்ல போயிட்டு ஃபர்ஸ்ட் அவரை வந்து இன்ஸ்பெக்ட் பண்றாங்க டாக்டருங்க. அந்த டாக்டர் இன்ஸ்பெக்ட் பண்ணிட்டு அவருடைய டெஸ்டிங்ல நிறைய வேரியேஷன் இருக்கு, இவருக்கு வந்து இவர் வந்து கைதுக்கு தகுதியானவர் அல்லன்னு சொல்லிட்டு இருக்கிறார். சொல்லிவிட்டு சொல்றாரு, நீங்க என்ன வந்து ராயப்பேட்டை ஹாஸ்பிட்டலுக்கு போங்கன்னு எழுதி கொடுக்குறாரு. என்ன ஒரு நேர்மையான டாக்டர் நினைக்கிறேன். அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அவரே வந்து இல்ல எல்லாம் நல்லா இருக்கு நீங்க போறான்னு இதெல்லாம் வந்து அந்த அபிடேவிட்ல போட்டிருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும் பொழுது ஒரு தனி மனிதனை நீங்கள் டார்கெட் செய்கிறீர்கள், அதுவும் திரும்ப திரும்ப காவல்துறை தனது அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்கிறதுன்னு கிழிச்சு தொங்க விட்டுட்டாரு. இதுதான் அவருடைய சாராம்சம். ஓகே ஓகே ஓகே, பேசலாம். முரளி வணக்கம். முரளி, நான் பேசுறது கேக்குதா? கேக்குது. முரளி, இந்த உத்தரவு தொடர்பாக உயர்நீதிமன்றம் பிறப்பித்திருக்கக்கூடிய இந்த கருத்து சுதந்திரம் ஆர்டிகல் 19(1) சம்பந்தமாக கூடுதலாக ஜஸ்டிஸ் மென்ஷன் பண்ணியிருக்கிறது எல்லாம் அவருடைய பார்வையை பதிவு செய்திருக்கிறாரா இல்லது இது எல்லாமே சட்டத்துல இருக்கிறது தானா? நான் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்கிறேன், சொல்லுங்க. ஓகே, அதுக்கு முன்னாடி சில விஷயங்களை நான் வந்து இங்க கிளாரிஃபை பண்ணோம். ப்ளீஸ். நம்ம ரஜினிகாந்த் சார் சொன்னாரு. ஓகே, ரஜினிகாந்த் சார் சொன்னாரு இந்த அவதூறு பேசுகிறார், கேரக்டர் அசாசினேஷன் எக்ஸெட்ரா. பட் இந்த வழக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு ப்ரொடியூசர் வந்து பணம் கேட்கிறாரா, அவரை மிரட்டவும் அவர் பணத்தை வந்து யூபிஐல அனுப்புறாரு. அனுப்பிட்டு அப்புறம் வந்து என் மேல என்ன மிரட்டினாங்க அடிச்சாங்கன்னு சொல்றாரு. சோ அவதூறு வழக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை. சரி. சோ அதை நம்ம புரிஞ்சுக்கணும். இது வந்து ஒரு ஒரு தனிப்பட்ட முறையில ஒருத்தர் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. இப்ப இதுல என்ன நம்ம பாக்கணும்னா, தனிப்பட்ட முறையில இப்ப நான் உங்களுக்கு யூபிஐல பணம் அனுப்புறேன் சார் 50,000 அனுப்பிட்டு நான் வந்து சொல்றேன் அரவிந்த் வந்து பிளாக்மெயில் பண்ணாத 50,000 வாங்கிட்டாரு, நான் கேட்க போனதுக்கு நான் அடிச்சுட்டாருன்னு நான் போய் சொல்லலாம். போலீஸ் உடனே எஃப்ஐஆர் பதிவு பண்ணிடுவாங்களா? இல்ல, சிஎஸ்ஆர் போட்டுட்டு உண்மை இருக்கிறதா, வீடியோ எல்லாம் இருக்கா, சிசிடிவி இருக்கா, அதெல்லாம் பார்த்துட்டு தான் உண்மை இருக்கும் பட்சத்துல தான் கைது செய்யப்படும். அதனாலதான் இவர் வந்து சம்மன் பண்றாங்க. இவர் கோர்ட்டுக்கு போறாரு, ஐ மீன் ஸ்டேஷனுக்கு போறாரு. போயிட்டு எழுதி கொடுத்துட்டா. இவர் மட்டும் இல்ல, அந்த மாலதி அந்த நிதிஷ் எல்லாருமே போய் எழுதி கொடுக்குறாங்க. நாங்க இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடக்கவே இல்லைன்னு ஏற்கனவே சம்மன் பண்ணி எழுதி கொடுத்துட்டு வந்துறாங்க. அதுக்கப்புறம் வீட்டை உடைக்க வேண்டிய காரணம் இங்கே இருக்கிறது. அங்கதான் அதான் கேட்கிறாரு. இப்ப இவர் சொல்றது, இப்ப நீங்க கருத்து சுதந்திரம் பத்தி இவர் சொன்னது எல்லாமே இதற்கு முந்தைய வழக்கு. இவர் அந்த குண்டாஸ் போட்டாங்களா அந்த நேரத்துல உள்ள வழக்கு. அப்பதான் சொல்றாரு, உனக்கு பிடிச்சா கேளு, இல்ல கேட்காம போ, எதுக்கு அவனை டார்கெட் பண்றேங்கிறாரு. அதெல்லாம் அந்த கேஸ். ரெண்டாவது HCP ஏன் போட்டாங்க இந்த வாட்டினா, இவரை எல்லாரையும் வைக்கிற மாதிரி புலல் டூல குவாரண்டைன்ல வச்சு, ஆமா தனி சிறையில வச்சதுக்கு HCP போட்டாங்க. மூணாவது வந்து இந்த இன்டரிம் பெயில், இது பெயில் கிடையாது, இன்டரிம் பெயில்னா ஒரு 3 மாசத்துக்கு கொடுத்திருக்காரு, மார்ச் வரைக்கும். அவர் உடல் நலத்தை பார்த்து கொள்ள வேண்டும். ஆனா அந்த 17 வழக்குலையும் அவருக்கு வந்து விடிவு கிடைக்கவில்லை. அதாவது அவர் வந்து விடுவிக்கவோ எதுவும் இல்லை. அந்த 17 வழக்குகளை அவர் வந்து சந்திக்கத்தான் வேண்டும். இவங்க என்ன கொஸ்டின் பண்றாருன்னா, எதற்கு இந்த மாதிரி விஷயங்களில் நீங்கள் திடீர் என்று அரெஸ்ட் செய்கிறீங்க, எதுக்கு ரிமாண்ட்ல வைக்கிறீங்க? இதேதான் திருவாளர் GR சுவாமிநாதனும் ஏற்கனவே ஒரு வாட்டி இதே சவுக்கு சங்கர் கேஸ்ல சொல்லியிருக்காரு. அது வந்து என்ன பண்றாங்கன்னா, என்ன சொல்றாங்கன்னா, போலீஸ் வந்து இவர்களை உள்ளே வைப்பதற்காகவே சில செக்ஷன்களை போடுகிறார்கள். அதுதான் நீதியரசர்கள் வந்து கொஸ்டின் பண்றாங்க. இந்த செக்ஷனே மேட் அவுட் ஆகாது. அது நீதியரசர் GR சுவாமிநாதன் இதே சவுக்கு சங்கருக்கு போட்ட கேஸ். அவர் சொல்றாரு, ஒரு 5 செக்ஷனை போட்டு இந்த 5 செக்ஷனுமே மேட் அவுட் ஆகாது, இவர் இந்த 5 குற்றங்களும் பண்ணவில்லை. அப்படி பண்ணி இருந்தாலும் மேட் அவுட் ஆகுமா சார்? அவரு சூமோட்டோவா கண்டெம்ட் எடுத்தாரு, அதெல்லாம் மேட் அவுட் ஆகுமான? அது அவர்தான் கேட்கணும். பட் இந்த கேஸ பொறுத்த வரைக்கும் அது அப்படி சொல்லிடுறாரு. சொல்லிட்டு என்ன சொல்றாருன்னா, கீழவை நீதிமன்றங்கள், இவரும் எஸ்எம்எஸ் அது கீழவை நீதிமன்றங்களை பத்தி சொல்றாரு. என்ன சொல்றாரு, கீழவை நீதிகள் சபார்டினேட் லெஜிஸ்லேஷன் நம்ம சொல்றோம், ஆனா அது வந்து ஹைரார்க்கில தான் சபார்டினேட். பட் அவர்களுக்கும் பொறுப்பு என்று ஒன்று இருக்கிறது. கீழவை நீதிமன்றத்தின் நீதியரசர்கள் இவரை ரிமாண்ட் பண்ணும் முன்னாடி யோசிக்க வேண்டும். அதெல்லாம் கிரிட்டிசைஸ் பண்ணிட்டா இவர் வந்து இந்த பெயிலே கொடுத்தாரு. முரளி சார், இங்க என்னன்னா, இங்க என்ன பாருங்களேன், இப்ப நீங்க வந்து ஹானரபிள் ஜஸ்டிஸ் GR சுவாமிநாதன் சாரை பத்தி நீங்க பேசாம இருந்திருந்தீங்கன்னா நான் இதை பேசியே இருந்திருக்க மாட்டேன். சார் மீனாட்சி அம்மன் கோயில் கிட்ட போய் ஒருத்தரை சந்தித்தாரு அப்படிங்கிறது மட்டும்தான் திரு சங்கர் பேசிய விஷயம்.
அந்த ஒற்றை காரணத்திற்காக ஜி.ஆர். சுவாமிநாதன் என்னுடைய நேர்மையை சந்தேகிப்பதா அப்படின்ட்டு அவர் கண்டெம்ட் எடுத்து அந்த வழக்கை அவரே விசாரிக்க கூடாதுங்கிற பிரேயரை எல்லாம் உதறி தள்ளிவிட்டு அவரே விசாரிச்சாரு, ஜெயிலுக்கு அனுப்பினாரு. சரியா? ஆனா இந்த விவகாரத்துல சங்கர் பலரை ஆதாரங்களின்றி வாய் வழியாக மட்டுமே அவதூறு செய்கிறார் அப்படின்ட்டு பலர் சார்ஜ் பண்ணியிருக்காங்க. பல வழக்குகள் பதிவாகி இருக்கு அப்படின்ட்டு வரும்போது இதே மரியாதைக்குரிய மேன்மை பொருந்திய நீதிமன்றம் ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷனுக்கும் ஒப்பீனியனுக்கும் இன்னொன்னு என்னமோ ஒப்பீனியன் அண்ட் கிரிட்டிசிசம், ஃபேர் ஒப்பீனியன் அண்ட் கிரிட்டிசிசத்திற்கு நீங்கள் இந்த ஒட்டுமொத்த மாநிலத்திற்கு மட்டுமல்ல இந்த ஒட்டுமொத்த நாட்டிற்கும் மேன்மை பொருந்திய நீதிபதிகள் ஒரு பெரும் விளக்கத்தை கொடுத்திருக்கிறார்கள். இங்க அவதூறு என்பதும் ஒருவருடைய நேர்மையின் மீது கல்லெறிவது அப்படிங்கிறதும் இங்க நீதிபதிகளுக்கு ஒரு மாதிரியாகவும், இப்ப நானே ஒருவரை விமர்சிக்கிறேன் அப்படின்னா எனக்கு இந்த ஜட்ஜ்மெண்ட் பொருந்தும். நான் யாரை வேணா கண்ணா பின்னான்னு விமர்சிப்பதற்கு இந்த ஜட்ஜ்மெண்ட் என்ன அனுமதிக்குதா இல்லையா? இப்ப ஜி.ஆர். சுவாமிநாதன் அந்த கருத்துக்கே நம்ம செல்வோம். என்னை பத்தி ஒருத்தரை மீட் பண்ணேன், அவரை மீட் பண்ணதுக்கு அப்புறம் தீர்ப்பை மாற்றி இதுதான் இப்ப திருவாளர் நம்ம குட் ஃப்ரெண்ட் ராஜசேகரன் சொன்னது. நீதிமன்ற தீர்ப்புகளை நாம் விமர்சிக்கலாம், அந்த நீதிமன்ற தீர்ப்புகளுக்கு உள்நோக்கம் கற்பிக்க கூடாது. நீங்க என்ன அவர் அந்த ஜிஆர்எஸ் பண்ணது தன்னுடைய வழக்கின் தீர்ப்புக்கு உள்நோக்கம் கற்பித்தார் சவுக்கு சங்கர். அப்பதான் அவரை கண்டெம்ட் எடுக்கிறாரு, விமர்சனத்துக்காக அல்ல. அது நம்ம கிளாரிஃபை பண்ணிக்கணும். இததான் ராஜசேகரன் கூட இப்ப எடுத்தோன்னே சொன்னார். சோ அந்த விஷயத்தை நம்ம முன்னெடுத்து சொல்லணுமே தவிர அதே ஜி.ஆர். சுவாமிநாதன் முரளி நாம ரொம்ப ஒரு ஆரோக்கியமான ஒரு விஷயத்தை தான் நம்ம டிபேட் பண்றோம். சரியா? இங்க யாருக்கு ஃபேவராகவும் இல்லை, போலீஸ்க்கு ஃபேவராகவும் இல்லை, சங்கருக்கு ஃபேவராகவும் நாங்க பண்ணல. ஆனா இப்போ ஒரு நீதிபதியினுடைய செயல்பாட்டை ஜட்ஜ்மெண்ட்டை நீங்க பேசுங்க. ஆனா அந்த ஜட்ஜ்மெண்டிற்கு நீங்கள் இதற்காகத்தான் இவர் செய்தார்னு நீங்க ஒரு உள்நோக்கத்தை கற்பிக்காதீங்க. அதனாலதான் அவர் எடுத்தாருன்னு சொல்றீங்க. இல்ல, இது இந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய இந்திய ஆட்சி பணியாளர்களுக்கு பொருந்தாதா? ஒரு சேம் கவர்மெண்ட் எம்ப்ளாயி தான் ஹானரபிள் ஜஸ்டிஸும். அவர்களும் மக்களுடைய வரி பணத்தில் ஊதியம் வாங்குகிறவர்கள் தான். அவர்களுடைய நேர்மையை கேள்விக்கு உள்ளாக்கும் போது அது அவர்களை காயப்படுத்துகிறது என்றால் அதே மக்கள் வரி பணத்தில் ஊதியம் வாங்கக்கூடிய ஐஏஎஸ் அதிகாரிகளுக்கு அது ஏன் பொருந்தாதுன்னு கேட்கிறேன். அதுதான் டிஃபரன்ஸ். நீதிபதிகள் அந்த பெடஸ்டல்ல தான் நம்ம வச்சிருக்கோம். அதாவது நீதியை தவிர கடைசியில் ஒரு சாதாரண மனிதனுக்கு கடைசியா அவன் எடுத்துக்கொள்ளும் ஆவணம் நீதிமன்றம். அந்த நீதிமன்றத்தில் தான் நாம் நீதி கிடைக்க வேண்டும். அப்படிப்பட்ட நீதி அரசர்களுக்கு உள்நோக்கம் கற்பிக்க கூடாதுதான் அண்டர்ஸ்டாண்டிங். அதை நம்ம தாண்டி போக முடியாது. ஒருத்தர் மேல அவதூறு பேசிவிட்டால் அவதூறு வழக்கு தொடுக்கலாம். நீங்கள் 1000 அவதூறு வழக்கு தொடுங்கள். அதுல சிவில் டிஃபமேஷன் இருக்கு, கிரிமினல் டிஃபமேஷன் இருக்கு. கிரிமினல் டிஃபமேஷன் போட்டீங்கன்னா அவர் ஒவ்வொரு வாட்டியும் கோர்ட்ல போய் நிக்கணும். யாரு அக்யூஸ்டோ, ராஜசேகர் சார் கிளியரா சொல்லுவார். இந்த மாதிரி உங்களுக்கு தீர்வுகள் பல இருக்கின்றன. அதை நம்ம ஒடுக்கி அவதூறை கொண்டு போயிட்டு அவதூறு இருக்கிறது என்றதுக்காக பொய் வழக்குகளை ஜோடித்து அவர்களை உள்ளே தள்ளாதீர்கள் என்கிறார்கள். இதுதான் சாராம்சம், வேற எதுவுமே கிடையாது. ஓகே 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 நான் உங்ககிட்ட கடைசியா நான் முடிச்சிடறேன். முரளி, நீங்க பார்ட்டியின் பர்சனா நீங்க அப்பீர் ஆவரு, அதனால நீங்களும் கொஞ்சம் தெளிவுபடுத்துங்க. In the age of internet, information are overflowing from all quarters and booking each and every person for spreading false information is an impossible exercise. அப்படின்ட்டு அப்படியே கீழே தான் வேரியஸ் மீடியத்தில் பண்றாங்க அப்படின்னு நிறைய சொல்லிட்டு போறாரு. இந்த ஜட்ஜ்மெண்ட் நீங்க முதலில் குறிப்பிட்டதை போல அவருடைய உடல்நிலையை காரணம் காட்டியும் அவரை தனிச்சிறையில் வைத்திருக்கிறார்கள் அப்படிங்கிறதை மையப்படுத்தியும் தொடரப்பட்ட மனு மீது இந்த கருத்து சுதந்திரம் அவருடைய கைது நடவடிக்கையை மேற்கோள் காட்டி சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படிதானே முரளி? ஓகே. அப்போ இது சம்பந்தமான சந்தேகத்தை எழுப்பலாமா? இந்த உத்தரவில் இந்த வார்த்தைகள் இடம்பெற்றிருப்பதனால் இது குறித்த ஒரு விளக்கத்தை நாங்க கேட்கலாமா? அது ஒன்றும் தப்பு இல்லைல்ல? தப்பே கிடையாது. அதுக்கு அதுதான் அவரும் அதான் சொல்றாரு. ப்ளீஸ்
இப்ப அவரும் அதே விளக்கத்தை தான் அவர் கேட்கிறார். அவர் என்ன சொல்றாருன்னா, இன்னைக்கு வந்து லட்சக்கணக்கானோர் ஆயிரக்கணக்கானோர் இருக்காங்க, சமூக வலைதளத்துல கருத்துக்கள் பதிவிடுறாங்க, ஒருத்தர் பின்னாடி நம்ம போயிட்டு இருக்க முடியாது. ஆனா அவர்கள் பதிவிடும் கருத்தினால் பப்ளிக்கு லா அண்ட் ஆர்டர் இஷ்யூவா வர்ற மாதிரி இருந்தா அன்னைக்குதான் நம்ம அவங்களை வந்து தண்டிக்கணும்னு எடுத்து சொல்றாரு அவர். ஏன்னா எல்லாரும் பாடி அரசு வேலையை விட்டுட்டு இதை பண்ணிக்கிட்டு இருக்க முடியாது. போலீஸ் தன்னுடைய முழுமையான வேலையை விட்டு அதாவது சட்டத்துக்கு எதிரான குற்றங்கள் தடுப்பதை விட்டு இதை மட்டும் விரட்டிக்கிட்டு இருக்க முடியாது. அதனால அதுல முக்கியமான விஷயங்களை மட்டும் எடுத்துக்கொள்ளுங்க அப்படிங்கிற. அதே நேரத்துல அவரும் என்ன சொல்ல வர்றாரு, முரளி நான் திரும்பவும் இதேதான் நான் முரளி கேட்கிறேன். லட்சக்கணக்கானவர்கள் சொல்ற, ஆயிரக்கணக்கானவர்கள் இன்று நீதிபதிகளுடைய செயல்பாடுகளை விமர்சிச்சாங்க. ஹானரபிள் ஜஸ்டிஸ் செந்தில்குமாரனுடைய செயல்பாடுகளை விமர்சித்தார்கள். ஹானரபிள் ஜஸ்டிஸ் GR சுவாமிநாதனுடைய செயல்பாடுகளை விமர்சித்தார்கள். சவுக்கு சங்கர் கைது செய்யப்படுவதற்கு முன்பாகவும் விமர்சிக்கப்பட்டது, அதிமுக ஆட்சி காலத்திலும் விமர்சிக்கப்பட்டது. ஆனால் ஆயிரக்கணக்கான பேர் விமர்சிக்கிறாங்க அப்படின்ட்டு விட்டுட்டு போகாம சங்கர் விமர்சித்தவுடன் அதை ஜஸ்டிஸ் கையில் எடுக்கிறாங்க. அதுபோல ஏன் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கு அது அந்த அதிகாரம் கிடையாதா? இல்ல, எல்லாம் கண்டிப்பா இருக்கிறது. இப்ப நான் வந்து ஒரு சின்னதா ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறேன். இப்ப ஒருத்தர் வந்து ஒரு தவறை இழக்கிறார். அதாவது அவர் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் சவுக்கே எடுத்துக்கலாம். சவுத் சென்னை கமிஷனரை பத்தி போலீஸ் கமிஷனர் பற்றி அவதூறாக பேசிவிட்டார். சரி, என்ன அந்த அவதூறாக பேசியதற்கு உடனே அவரை பிடித்து உள்ளே போட்டு குண்டாஸ் போட முடியுமா என்றால் முடியாது. அதற்காக ஏதாவது ஒரு மூலம் இருக்க வேண்டும். அதாவது என்ன பண்ணுவாங்க, அந்த ஒரு செக்ஷனை மட்டும் போட்டா இவர் வந்து நாளைக்கே பெயில்ல வந்துடும், இல்ல ஸ்டேஷன் பெயில்ல விட்டுறணும், இல்ல ஜஸ்டிஸ் ரிமாண்ட் பண்ண மாட்டாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, 4 கேஸ சேர்த்து போடுறாங்க, 4 செக்ஷனை சேர்த்து போடுறாங்க. அதுதான் அதிகார துஷ்பிரயோகம் என்பது அங்கதான் அவர் கொஸ்டின் பண்றாரு. இது அதிகார துஷ்பிரயோகமாக தெரிகிறது. ஏனென்றால் இவர் செய்த தவறுக்கு இவருக்கு கொடுத்திருக்க தண்டனைக்கும் சம்பந்தம் கிடையாது. இதேதான் அன்னைக்கு ஹியர்ஸ் ஆர்டர் சொன்னாரு. போட்டிருக்க செக்ஷன் வந்து மேட் அவுட் ஆகணும் சார். அது மேட் அவுட் ஆகலன்னா ரிமாண்ட் பண்ற ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் வந்து அப்ளை பண்ணணும், மைண்ட் அப்ளை பண்ணி இதுக்கு இவங்களுக்கு கொடுக்கணும், இவரை வந்து ரிமாண்ட் பண்ணுமா வேணாமான்னு அவர் டிசைட் பண்ணும். இதுதான் ஃபீலிக்ஸ் ஜெனரல் கேஸ்ல இதான் ஆச்சு. சைதாப்பேட்டை நீதிமன்றத்துல நீதியரசர் இவரை எதுக்கு அரெஸ்ட் பண்றீங்க, இவர் ஒரு யூடியூபர், டெய்லி வந்து ஒரு வீடியோ போட்டிருக்காரு, அது அவருடைய தொழில், அதுதான் அவருக்கு பணம் ஈட்டுகிறார், அவரை தூக்கி உள்ள வைப்பதால் யாருக்கும் லாபம் கிடையாது. இவர் நாட்டை விட்டு ஓட போறவர்கள், அப்படி ஓட போறவங்க பாஸ்போர்ட்டை புடுங்கி வச்சுட்டு அவரை இன்வெஸ்டிகேட் பண்ணுங்க. அதை விட்டுட்டு எதுக்கு அவர் அரெஸ்ட் பண்ணி ரிமாண்ட் பண்றீங்க 15 நாளைக்கு 20 நாளைக்கு, அதுக்கப்புறம் குண்டாஸ் போடுறீங்க. இந்த விஷயங்களை தான் கேட்கிறாரு. இல்ல பாஸ்போர்ட்லாம் அப்படிலாம் புடுங்க முடியாது. நான் முடிக்கிறேன். பாஸ்போர்ட் வயலேஷன் பண்ணாதான் பாஸ்போர்ட்டை வாங்கி வைக்கணும். அது பல ஜட்ஜ்மெண்ட்ஸ் இருக்குது. இன்னொரு பாயிண்ட் சார், இந்த போன தடவை அவர் ஆர்டர் போட்டார்ல, அந்த குண்டாஸை ரத்து பண்ண, அதுக்கப்புறம் இன்னொரு குண்டாஸ் போட்டாங்க. அந்த குண்டாஸை எடுத்துக்கிட்டு சுப்ரீம் கோர்ட் போயிருந்தாரு சவுக்கு. அந்த குண்டாஸ் விசாரணையின் போது தமிழக அரசு நாங்கள் குண்டாஸை விடுவித்துக் கொள்கிறோம் என்று வாபஸ் வாங்கியது. அதாவது நீதியரசர்கள் உட்கார்வதற்கு முன்னாடி நீதியரசர் எழுந்து என்ன சொன்னார்னா, நீங்க மட்டும் வாபஸ் வாங்கலன்னா இது வேற மாதிரி போயிருக்குன்னு வந்து வார்னிங்கே கொடுத்தாரு. அதனால அரசு தவறு செய்திருந்தால் அப்பதான் அது ஜகாவாகுதே தவிர முன்னுக்கு போக மாட்டேங்குது. இப்ப ராஜசேகர் சார் இது கிளாரிபிகேஷன் கேட்கணும், நான் கண்டிப்பா கேட்க மாட்டாங்கன்னு ஏன் சொல்றேன்னா இங்கே அரசும் தவறு செய்துள்ளது. ஓகே சார், ரொம்ப நன்றி சார். நாங்க இதை விவாதமாக எடுப்பதற்கு என்ன காரணம்னா சார், இந்த விமர்சனம்ங்கிறது உண்மை தகவலா அல்லது சிந்தனையின் வெளிப்பாடா அப்படிங்கிற ஒரு பெரிய சந்தேகம் தான் இதை இன்னைக்கு நாங்க தலைப்பாக எடுப்பதற்கு காரணம்.